அமெரிக்கால இன்னைக்கு சனிக்கிழமை தமிழ் ஸ்கூல் வந்து பசங்களுக்கு இன்னைக்கு ஆன்லைன் கிளாஸ்ன்னு சொல்லிட்டாங்கங்க. ஏன்னா ஸ்னோ ரொம்ப அதிகமா இருந்தது. என்னோட பசங்க 2 பேருக்குமே இன்னைக்கு ஸ்விம்மிங் கிளாஸ்மே இருந்தது. ஸோ அது எல்லாமே முடிச்சுட்டு இந்த வாரத்துக்கு தேவையான காய்கறிகள் எல்லாமே வாங்குறதுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் கிளம்பி வந்தோம். ஸோ அரௌண்ட் ஒரு 5:30 இருக்கும். அமெரிக்கால ஈவினிங் 5:30க்கே நல்லாவே இருட்டுருங்க. இந்த வாரம் ஃபுல்லாக கொஞ்சம் வீட்டிலே இருந்த ஒரு ஃபீல் இருந்தது. ஸோ கொஞ்சம் வெளியே வரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் காஃபி குடிக்கிறதுக்காக எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க ஒரு காஃபி ஷாப்க்கு வந்தோம். பாருங்களேங்க, ஃபுல்லா ஐஸ் போட்டு வச்சிருக்காங்க. வெளியே அவ்வளோ ஸ்னோ விழுது. ஆனாலும் அமெரிக்கன்ஸ் வந்து எப்பயுமே கொஞ்சம் கோல்டாவே தான் குடிப்பாங்க. காஃபி கூட நான் வந்த கடையில நிறைய பேர் கோல்ட் காஃபி தாங்க இன்னைக்கு சஜஸ்ட் பண்ணி வாங்கிட்டே போனாங்க. குடிக்க வந்தது இன்னமோ காஃபி. ஆனா இங்க நடந்தது என்னன்னு கேட்டீங்கன்னா, உள்ள வந்தோடனே சுத்தி டிஃப்ரெண்டா இருந்தது லொகேஷன்ஸ் எல்லாமே. அதை தான் நான் பார்த்துட்டு இருந்தேங்க. அங்க மேப் இருக்குல்லங்க, அந்த மேப் ஃபுல்லாவே காப்பி கொட்டையால டெக்கரேட் பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ என்னன்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது தான் எனக்கு இன்ஃபர்மேஷனே தெரிய வந்தது. பர்சன் காஃபிங்க, அந்த கடை பேரே காஃபி தான். ஸோ அதில் இம்ப்ரெஸ் ஆகி தான் அந்த கடைக்குள்ளவே வந்தோம். ஸோ அந்த மேப்பில் வந்து ஃபுல்லாக காஃபி கொட்டையாக போட்டிருக்காங்கல்லங்க, அங்கங்கே இருக்கிற பெஸ்ட்டாக எங்கெல்லாம் காஃபி கிடைக்குமோ அந்த நாட்டில் அங்கே இருக்கிற எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒரு பேசிக்கான ஒரு காஃபி கொடுக்குறோங்கிற மாதிரி ஒரு ஷாப். கடைக்குள்ளே சுற்றி இருக்கிற எல்லா டெக்கரேஷனுமே ஸ்னோவாலே டெக்கரேட் பண்ணியிருந்த ஒரு ஃபீல் இருந்தது. ஸோ பனியை வந்து இங்கே அவ்வளோ டெக்கரேஷனாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஒவ்வொரு சீசனுக்கும் ஒவ்வொரு மாதிரி தாங்க கடையில் டெக்கரேஷன் இருக்கும். அதை பார்க்குறதுக்கே ஒவ்வொரு கடைக்குள்ளேயும் வர நம்மளை தூண்டுனே சொல்லணுங்க. ஏன்னா ஒவ்வொருத்தங்களும் அவ்வளோ க்ரியேட்டிவ்னஸ் வந்து அந்த கடையில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஈவன் காஸ்கோ, வால்மார்ட் நீங்கள் எங்கே போனாலும் அந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி டெக்கரேட் பண்ணியிருப்பாங்கங்க. இன்னைக்கு ரணதீரனும் மிதிலனும் பார்த்தீங்கன்னா கோல்டு ரெஃப்ரெஷர் மாதிரி குடிச்சுக்கிறோம் அப்படின்னாங்க. ஸோ அங்கே செக் பண்ணி பார்க்கும்போது ஸ்ட்ராபெரி லெமனேட் அப்புறம் பிளைன் ஸ்ட்ராபெரி, ஆனால் ரெண்டுமே பார்க்குறதுக்கு ஒன்று போல் இருக்கும், குடிக்கும்போது தான் டிஃப்ரெண்ட் தெரியும்னாங்க. சரி வந்ததுக்கு அப்புறம் பார்க்கலாங்கிற மாதிரி அவங்க சொன்ன மாதிரியே அதோட அப்பியரன்ஸ் வந்து ரெண்டுமே அவுட்டர்லேருந்து பார்த்த வித்தியாசமும் தெரியாத மாதிரி தாங்க இருந்தது. அப்புறம் குடிச்சு பார்க்கும்போது தான் ஸ்ட்ராபெரி டேஸ்ட்டு, இன்னொன்று வந்து ஸ்ட்ராபெரியும் லெமனும் சேர்ந்து ஒரு புளிப்பு கொடுக்குற ஒரு டேஸ்ட் இருந்தது. ஸோ ரெண்டுமே சிரப் தான். ஸோ நோ மில்க் அப்படின்ட்டாங்க. அமெரிக்காவில் மேக்ஸிமம் ஆஃப் காஃபி ஷாப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஒய்ஃபையும் கொடுப்பாங்கங்க. ஸோ நம்ம காஃபி குடிச்சிட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் ஏதாவது ஒர்க் இருந்தால் பண்ணிக்கலாங்கிற மாதிரி தான் சுற்றி இருக்க எல்லாருமே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. கடைசி காஃபி குடிக்கலான்னு வந்த என்னை தவிர எல்லாருமே ஏதோ ஒன்று சாப்பிட்டாங்க. எனக்கு வந்து இன்னைக்கு கோல்டாக குடிக்கணும். ஸோ அதனால நான் காஃபியே போய்க்கிறேன், திரும்ப வீட்டுக்கு போய் நான் இருந்து நானே போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அகெயின் பேக் கிளம்பி வந்துட்டேன். கடைக்கு இம்ப்ரெஸ் ஆகி வந்தது காரணமே இந்த பேர் தாங்க, பர்சன் காஃபி.